அந்த நாட்டராய முதலாளின்னு சொன்னீங்களே, அவர் வீட்டை சொன்னீங்கன்னா நான் போய் அவனை பார்த்துருவேன். அதுக்கு தான். நீங்க இப்படியே ரோட்லயே போனீங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் சுத்தி போற மாதிரி இருக்கும். ஒண்ணு பண்ணுங்க, இங்க இருந்து நேரா போங்க. ஒரு வேப்ப மரம் வரும், அந்த வேப்ப மரத்துல வண்டியை நிறுத்தி பாருங்க. அப்படியே நீங்க வயல்ல இறங்கி நடந்து போனீங்கன்னா வெள்ளை கலர்ல ஒரு பங்களா தெரியும். அதான் முதலாளியோட வீடு. அங்கிருந்து நேரா வரப்ப புடிச்சிட்டு போனீங்கன்னா அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். சரி சரி, ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க. ஜீவா, உன் கதையை முடிக்கத்தாண்டா வரேன். ஏங்க, கோபி கல்யாண விஷயத்த முறைப்படி முதலாளி வீட்டுக்கு சொல்ல வேணாமா? அது எல்லாம் அவ்வளவு கோலாகலமா நடத்துற எண்ணமே எனக்கு இல்ல. வாங்க முதலாளி, வாங்க. மது, உள்ள போய் முதலாளி, என்ன இதெல்லாம்? மாமா சார், பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வேட்டி சட்டை எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் நம்மளே வாங்கி கொடுத்தலாம்னு என்ன கடை கூட்டி போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் பொண்ணு வீடு என்ன மாப்பிள்ளை வீடு என்ன எல்லாமே ஒண்ணுதானே அப்படின்னு நினைச்சு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டான். அதான் கொண்டு வந்தோம். என்ன முதலாளி இது? இதெல்லாம் நீங்க செய்யணுங்களா? நாங்க எதுக்காக இருக்கோம்? நாங்க பாத்துக்கிற மாட்டோமா? இருக்கட்டும், சரி பரவாயில்ல. முதல்ல நீங்க வாங்க, உட்காருங்க. வாங்க முதலாளி, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. மல்லிகா வெளியில இருந்து வந்திருக்காங்க, சட்டுன்னு போய் குடிக்க ஜூஸ் எடுத்துட்டு வாப்போம். சரிங்க மாமா சார், இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏற்காடு கிளைமேட்டுக்கு ஜூஸ் எல்லாம் செட் ஆகுமா? வேற என்ன வேணும்? காபி எடுத்துட்டு வர சொல்லவா? டீ காபி எல்லாம் என் உடம்புக்கு செட் ஆகாது மாமா சார். சரி பரவாயில்ல. மாமா, நாதஸ்வரத்துக்கு சேலம் குப்புசாமி வாத்தியார புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த பந்தல், ஷாமியானா இது எல்லாமே லோக்கல்ல ஏற்காடுலயே சொல்லியாச்சு. சரிங்களா? அப்புறம் இந்த சாப்பாடு மட்டும் நாமளே ஆள் வச்சு சமைக்கலாமா இல்ல ஹோட்டல்ல புக் பண்ணிடலாமா? நீங்க முடிவு பண்ணிக்கங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம். சரிங்களா? முதலாளி, என்ன இவ்வளவு செஞ்சிருக்கீங்க? இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோமா? நீங்க எதுக்கு முதலாளி சிரமப்படுறீங்க? மாமா, இது நான் பார்த்து முடிவு பண்ண கல்யாணம். நான் முன்ன நின்று செஞ்சாதானே மரியாதையா இருக்கும். அதுவும் சரிதாங்க முதலாளி. நீங்க மட்டும் தலையிடாம போயிருந்தா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. அது பாருங்க, நான் அதிகம் படிக்காதவன். அதான் இந்த கோபி பைய இப்படி செஞ்சு விட்டானேன்னு பயங்கர கோபம் வந்துருச்சு. ஆனா நீங்க தான் பக்குவமா எடுத்து சொல்லி எனக்கு புரிய வச்சீங்க. மாமா, உனக்கு யார் மனைவியா வரணுங்கிறத நீயே பாத்துக்குவியாங்கிறது ஒரு அகங்காரம். அந்த அகங்காரம் தானே உங்களுக்கு? இங்க பாருங்க, குழந்தைங்க நம்ம வழியா வந்தவங்க தானே தவிர நமக்கு அடிமை இல்ல மாமா. அவங்க இங்க பாருங்க, அவங்க விரும்புற மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தானே நமக்கு சந்தோஷம். அதை விட என்ன மாமா நீங்க கோபிக்கு செஞ்சிட முடியும்? வாஸ்தவம் தாங்க முதலாளி. உண்மையை சொல்ல போனோம்னா நீங்க எனக்கு முதலாளி மட்டும் இல்லைங்க, இனிமே நீங்க தான் என் குருவும். நான் எதை செய்யறதா இருந்தாலும் நான் உங்களை கேட்காம இனி எதையும் செய்ய மாட்டேங்க முதலாளி. மாமா, சரி முதலாளி, உள்ள போலாம், சாப்பிடலாம் வாங்க. இல்ல மாமா, நாங்க எப்படியே கிளம்புறோம். பொண்ணு வீட்டுக்கும் துணி எடுத்துருக்கோம்ல, அதை கொண்டு போய் கொடுக்கணும். என்ன முதலாளி, நீங்க நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரே குடும்பம், நம்ம வீட்டுக்கு நீங்க வாங்கிட்டு வரீங்க, சரி. ஆனா நீங்க போய் ஏன் முதலாளி அந்த குடும்பத்துக்கெல்லாம்? என்ன மாமா, நம்ம வீடு அவங்க வீடுன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? இனிமே அவங்களும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. இதை மட்டும் அப்பாவுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருங்க முதலாளி. அவங்க எப்பவுமே இந்த வீட்டுக்கு மரியாதையோட வந்து போற மாதிரி இருக்கணும்னு சொல்லுங்க.
என்ன மாமா, கோபி சொல்றது சரிதானே? சரிதாங்க முதலாளி, நீங்க சொல்லிட்டீங்க. இனி நான் என்ன மறுத்தா பேச போறேன் இல்ல மாத்தி செய்ய போறேன்ல. சரி, நீங்க என் திருப்திக்காக ஒரு காப்பியாவது சாப்பிட்டு போங்களே. இல்ல மாமா, இருக்கட்டுங்க, போ ஒரு காபி கொண்டு போ, நல்ல சூடா இருக்கணும். போ. எனக்கு சின்ன வேலை இருக்குதுங்க, நீங்க உட்காருங்க, நான் வந்துடுறேன். வாஜிவா உள்ள போலாம். வேண்டாம் மது, இங்கே நேச்சரா நல்லா இருக்குல்ல, உட்கார். ஜீவா, உனக்கு இப்போ என் மேல எதுவும் கோவம் இல்லையே? நீ மயிலுக்கு செஞ்சதை மன்னிச்சிட்டேன், ஆனா அதுக்காக நான் மறந்துட்டேன்னு அர்த்தம் இல்லை. இனிமே நீ மயிலுக்கோ இல்ல மயில் குடும்பத்துக்கோ ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணேன்னு சொன்னா நான் எப்பவுமே உன்னை மன்னிக்க மாட்டேன், புரியுதா? இல்ல ஜீவா, தெரியாம அப்படி நான் பண்ணிட்டேன். இனிமே நான் கூட ஃப்ரெண்ட்லியா இருப்பேன், நீ பாரு. ஓகே ஃபைன். இந்தாங்க எடுத்துக்கோங்க. தம்பி, முதலாளி ஒலை வச்சுட்டேன் முதலாளி, நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஐயோ இல்ல ஆண்டி, நான் கிளம்பணும் சீக்கிரம். அத்தை மேடம், நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நாங்க இருந்து சாப்பிட்டுட்டே போறோம். டேய் டேய், ஒரு அரை மணி நேரம் இருந்து வெயிட் பண்ணி சாப்பிட்டு போறோம், நம்ம எதுவும் குறைஞ்சு போயிட மாட்டோம். அத்தை மேடம் நீங்க போங்க, நீங்க போய் ரெடி பண்ணுங்க. டேய் ஜீவா, நீங்க இருந்து 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் அப்படியே போய் இந்த வயக்காட்டலாம் சுத்தி பார்த்துட்டு வரேன். போ. வா ஜீவா, உட்காரு. ஜீவா, உனக்கு ஒரு விஷயம் காட்டட்டுமா? என்னது? குட்டி ஜீவா. குட்டி ஜீவாவா? 1 செகண்ட். ஹே 1 செகண்ட். ஹே சூப்பரா இருக்கு இதெல்லாம். இரு, இத பாரு, கியூட்டா இருக்குல்ல? இரு, நான் டூருக்கு போனப்போ எடுத்த போட்டோ காமிக்கிறேன். யா, நான் ஸ்கூல் டூர் போனப்போ எடுத்த போட்டோ எப்படி இருக்கு? தம்பி, நீங்க கோபி தானே? ஆமாங்க. இல்ல, நீங்க? இந்த எஸ்டேட்டோட சூப்பர்வைசர் நடராஜன் இல்ல, நாட்டாய முதலாளியோட வீடு தானே? ஆமா. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சவரு இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க, அதான் அவரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சவரா? எங்க அப்பாவே சொல்றீங்க? சேச்சா, அவரு சென்னையில இருந்து வந்திருக்காரு, சின்ன வயசு தான், பெரிய பணக்கார வீட்டு பையன். மாப்பிளையா? அவருதான். மாப்பிள்ள. ஆமா, நீங்க யாரு?
அவர் இங்க வந்திருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இது தெரியாமையா தம்பி சென்னையிலிருந்து ரூட்டா போட்டு ஏற்காட்டுக்கு வந்திருப்போம். இருந்தா கொஞ்சம் வர சொல்லுங்க, பேசிட்டு போயாங்க. இல்லைங்க, அவர் இங்க இல்ல. அப்படியா? மது, ஆ, ஒரு நிமிஷம் கண்ணு. ஒரு நிமிஷம் ஜீவா. ஓகே. என்னப்பா? கண்ணு, ஊர்ல ஒரு போலீஸ்காரனோட நம்ம மாப்பிள்ளைக்கு தகராறு ஆயிடுச்சுல்ல, அவன் இப்ப இவரை தேடி இங்க வந்திருக்கிறான். அப்பா, சத்தம் போடாம இரு. இப்போ என்னப்பா பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா அவன் இங்க இருந்து போற வரைக்கும் மாப்பிள்ளை நம்ம வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, பாத்துக்க. சரிப்பா. போ போ. மது, ஏன் டென்ஷனா இருக்க? ஒண்ணும் இல்லையே, நீ பேலன்ஸ் போட்டோஸ பாரு. முக்கியமான விஷயம் பேசணும். அவரு எங்க இருக்காருன்னாவது சொல்லுவீங்களா? சரிங்க, சொல்லலாம். ஆனா நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. ஏய், அத நான் சொல்றேன். இவரு உங்களுக்கு தெரிஞ்சவரா? எனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. எடா, அந்த ரோடு பைக்ல சின்ன புல்லட்ட அடி வாங்கினானே ஒரு பெரிய மனுஷன், ஞாபகம் இல்ல? ஆமா. இப்ப பாரு புரியுது. யார் நீ? தமாசு தமாசு. என் வீட்டுக்கு வந்து என் முன்னாடியே நின்றுகிட்டு நானே ஆறுன்னு கேக்குறேன். சரி பரவாயில்ல விடு, நீ ஆறுன்னு நான் சொல்லவா? பேரு குருமூர்த்தி. சென்னையிலேயே அதிகமா கல்லா கட்டுற போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர். ஒரே பையன், கையை கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, நிறையவே நீளம். அந்த கைய நீட்டி நீட்டி லஞ்சத்தை அங்கேயும் இங்கேயுமா வாரி போட்டு ஊரு முழுக்க சொத்து சேர்த்து வச்சிருக்கிற. அது மட்டும் பத்தாதுன்னு உன் மூக்க வேற அடுத்தவங்க பிரச்சனையில நீட்டி ஏகப்பட்ட சிக்கலையும் சம்பாரிச்சு வச்சிருக்கிற. போதுமா இல்ல இன்னும் வேணுமா? குருமூர்த்திய பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கால் நடுங்காம பேசுறியே, கில்லாடிதான். இந்த போட்டோ பாரு. என்ன ஜீவா? இல்ல, போர் அடிக்குது. ரவி வயலுக்கு போனால, நானும் போய் வயலை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ ஜீவா, எதுக்கு? வேண்டாம். ஏன் ஏன் என்ன கூல், எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? ஒண்ணு இல்ல, உனக்கு என்னோட போட்டோஸ் பார்க்க வேணாம், பரவாயில்ல. நம்ம ஏதாவது மூவி பார்க்கலாமா? உட்காரு உட்காரு. இது என் ஊரு, இங்க நான் தான் ராஜா. நீ ராஜாவாரு மந்திரியாரு, வெட்டி கதை பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. எனக்கு தேவை அந்த ஜீவா. அவனை எங்கிட்ட அனுப்பிச்சிரு, அள்ளி போட்டுட்டு போயிட்டே இருக்கு. உனக்கு இன்னும் விலங்குல இல்ல. இப்ப நீ நிக்கிறத என் எல்லைக்குள்ளதான். என்ன மீறி எங்க சின்ன முதலாளிய உன்னால டச் கூட பண்ண முடியாது. பாரு, ஒரு போலீஸ் ஆபீசர் மேல கைய வச்சு அங்கிருந்து தலைமறைவா இங்க வந்து மறைஞ்சிட்டு இருக்கிற ஒரு குற்றவாளியை காப்பாத்துற நீ, சென்னையில இருந்து ரூட்டை போட்டு இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சு வந்த எனக்கு அவனை தூக்கிட்டு போறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும்? சொடக்க போற நேரத்துல தூக்கிட்டு போயிடுவேன், தெரியுங்களா?
இன்சு என்னையா என் முன்னாடி டயலாக் பேசிட்டு நிக்கிற? நானா இந்த சின்ன பிள்ளைங்களா இருப்போம்ல, அப்பல இருந்து நிறைய மொள்ள மாதிரித்தனம் எல்லாம் பண்ணிட்டேன். இன்னைக்கு இப்படி பெரிய மனுஷனா இருக்கிற. அப்புறம் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீல்ல? ஐயோ, இந்த லோக்கல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்கிறான்ல, அவனுக்கு வீட்டு வாடகையில இருந்து நைட் அவன் போடுறான சுத்தமான சரக்கு, அது வரைக்கும் செலவு பண்றது ஆறுன்னு நினைச்ச? நாளைக்கு அவனுக்கு நான் ஒரு போன் போட்டு சொன்னா போதும், அவனோட ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள நீ அத்துமீறி நுழைஞ்சு நீங்க அராஜகம் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறான்னு ஓ மேலேயே கேஸ புக் பண்ணி மறுநாளே உன்னைய மலையை விட்டு கீழே இறக்கி வைக்க என்னால முடியும். ஆனானப்பட்ட ஏசியோட பேச்சையே மதிக்காம தான் இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நான் போயிடுவேன் நீ நினைக்கிறேன்? இம்ச பண்ணாதயா, புரிய மாட்டேங்குதியா உனக்கு? உங்க டிபார்ட்மெண்ட்லயே மேலதிகாரிங்க ஒரு 5-6 பேரு, ஸ்டேட் மினிஸ்டர்ல ஒரு 6-7 பேரு, சென்ட்ரல் மினிஸ்டர்ல எப்படியும் ஒரு டஜன் பேரு. இவங்களுக்கு எல்லாம் ஓய்வு எடுக்கணும்னா முதல்ல யாருக்கு போன் பண்ணுவாங்க? எனக்கு தான். ஏன் சகல வசதிகளோட அவங்க ஓய்வு எடுக்க நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சு தருவேன்னுதான். அவங்களுக்கு நான் ஒரு போன் போட்டேன்னா என்ன ஆகும் நினைக்கிற? இந்த மலையை விட்டு இல்ல, உன்னைய வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்புறம் நீ சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும். பயமுறுத்துறியா? அப்படியா தோணுது? ஏடா பயமுறுத்துறானாமா? இன்சு, என்னோட எல்லை எது வரைக்கும்னு உனக்கு வெறும் இப்ப கோடு போட்டு காட்டிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். உன்னையெல்லாம் நான் ஏதாவது செய்யணும்னு நடச்சேன்னு வை, இப்படி சரிக்கு சமமா நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு இருக்கிற பொறுமை என் பிஸ்டலுக்கு இருக்கிறது தெரியுங்களா? ஏன் சார் இதுல என்ன ஒரு 1, 2, 3, 6 குண்டு இருக்குமா? ஆனா இந்த ஊரு முழுக்க நம்ம பசங்க இன்சு. இந்த நாற்றாயம் வீட்டுக்குள்ள வந்து நீ வாலாட்டிருக்கங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சா கூட உன்னைய 100 கணக்குல துண்டமா வெட்டி போட்டுருவாங்க. உனக்கு ஊரு போயிச்சாரணுங்கிற ஆசையே இல்லையா? இருக்கும், யோசிச்சு பாரு. அந்த ஆசை இருந்துச்சுன்னா எங்க சின்ன முதலாளிய மறந்துட்டு வேலையை பார்க்க போயிட்டே இரு. பசங்களை கூப்பிடுவா. இவன் வேற, அவர் இன்னும் சண்டைய சமாதானமானே முடிவு பண்ணலடா. பண்ணிடுவார். என்ன பாரு, நீ சொன்னீங்க எனக்கு மேல் அதிகாரிங்க லோக்கல் 5 மினிஸ்டர், சென்ட்ரல் 5 மினிஸ்டர், 58,000 எக்ஸ்ட்ரா பவர்னு அவங்க எல்லாம் கோட்டைக்குள்ள இருக்கும் போதே கோரலா வசதி பேசணும். இந்த குருமூர்த்தி அவனுங்க கண்ட பொம்பளைகளை கூட்டு வந்தீங்க கூத்தடிப்பானுங்க. அதுக்கு கூஜா தூக்குறவனி உன் பேச்செல்லாம் கேட்டு பயந்து போய் மலையை விட்டு இறங்கிடுவேன் நினைச்சியா? எனக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு தேவை அந்த ஜீவா. அவனை மரியாதையா என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல என் கண்ணு முன்னாடி அவனை நீயே கொண்டு புதைச்சிரு. நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன், புரிஞ்சதா? ஏய் அப்பா, இவன் இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் இவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். என்னங்க பாவி பையன் இப்படி இருக்கானே? நல்ல வேளை இவன் இருக்கும்போது முதலாளி வெளியில வரல. இப்ப மட்டும் இப்படியே போயிருவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? நிச்சயமா நம்ம மாப்பிள்ளைய தேடி மறுபடியும் வருவான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க.
முதலாளி எங்கேயாவது வேற ஊருக்கு அனுப்பி வச்சிடலாம்ல. ஆ, அனுப்பிட்டு அப்படியே டாட்டா காட்டிட்டு வந்துருவோமா? போக்கத்தவ நம்ம மது கழுத்துல அவரை தாலியை கட்ட வச்சு நம்ம மாப்பிள்ளைய அவரை அனுப்ப என்ன வழின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி அது நடக்கலன்னு வையி, வரவ அவர் உசுரோட போறதும் ஒண்ணுதான், பணமா போவதும் ஒண்ணுதான். இத பாரு. முதலாளி, வாங்க மாமா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வரீங்களா? ஓகே, நீங்க போங்க, நான் லாக் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன்.